வணக்கம். ரைஸ் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா ரொட்டியில் நல்ல வாசனையாக இருக்கும். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொட்டி சுட்டதுக்கப்புறம் காயாமல் இருக்கும். வீரல் விடாமல் தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க மாவை இதோட சேர்த்துக்கிறேன். 1 பங்கு மாவுக்கு 1 பங்கு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் அரிசி ரொம்ப புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ஸ்டவ்வை கூட ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வச்சு கிளறுனா அது மாவு நல்லா டைட் ஆகிடும். மாவு நல்லா திக்காக இருக்கணும். ரொட்டி எவ்வளோ திக்காக இருக்குதோ, மாவு எவ்வளோ திக்காக இருக்கோ அந்தளவுக்கு ரொட்டி ஷேப்பில் வரும். பிசு இல்லாமல் இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ரொட்டியில் ஒரு சின்ன குழப்பு தன்மை இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மாவு நல்லா கொதிக்குது. இது நல்லா கிண்டி விட்டுட்டேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம். சூட்டோட பிணைய முடியாது. இது ரொம்ப ஆறுனதுக்கப்புறமும் பிசைகிறதுக்கு சரியாக வராது. கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது, கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது அதை பிசைஞ்சிக்கிடணும். நம்ம இதில் கொஞ்சம் இந்த ஒரு போர்ஷன் மாவு மட்டும் தனியாக எடுத்து தட்டில் பிசைஞ்சிக்கிறேன். அதை அப்படியே மூடி வச்சிடுறது. சூடாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறது ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் தொட்டுக்கணும், இல்லைனா கை சுடும். தண்ணி தொட்டுக்கிட்டால் மாவு மறுபடியும் குழன்னு ஆகிடும். மாவு ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அப்போ தண்ணி தொட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு சொட்டை எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு மாவு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். மாவு நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக பிசைகிறோமோ அவ்வளோக்கு ரொட்டி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஃப்ரீயாக தேய்க்கிறதுக்கு வரும். இது இந்த மாவு பிசைகிறது மட்டும், மாவு மிக்ஸ் பண்ணுறது பிசைகிறது மட்டும் கரெக்டான பக்குவத்தில் வச்சுக்கிட்டோன்னா ரொட்டி ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பூரி சைஸில் தான் பண்ணுறேன். பெரிய சப்பாத்தி சைஸ் பண்ணலை. பெரிய சைஸ் பண்ணும்போது நல்லா சுற்றி கல்லில் நல்ல கார்னர்லாம் ஹீட்டு போகாது. சின்னதாக சுடும்போது ரொம்ப ஈஸியாக சுலபமாக சுட்டு எடுத்துடலாம். அந்த மிடல் அந்த ஹீட் இருக்க இடத்துல அப்படியே போட்டு சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். பூரி சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அவ்வளோ நல்லா பிசையணும். மற்ற மாவுகளையும் பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த திக்னஸும் இந்த ஸ்மூத்னஸும் கட்டாயமாக இருக்கணும். இப்போ ரொட்டியை தேய்ச்சிடலாம். அரிசி மாவு தூவிட்டு ரொட்டி தேய்ச்சிடலாம். கார்னர்ஸில் கொஞ்சம் கிராக் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் தண்ணி இல்லை எண்ணெயை தொட்டு அதை சரி பண்ணி தேய்க்கணும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமை வேணும். நல்ல மெலிசாக தேய்க்க வரும். நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இல்லைன்னா கார்னர்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட அப்படியே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிருக்கிற தோசைக்கல்ல ரொட்டியை போட்டாச்சு. ஒரு பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே வெந்த மாவு தான். வெள்ளை கலரில் தான் இருக்கணும். செவந்தெல்லாம் வராது. ரொம்ப செவந்தெல்லாம் ரஃப் ஆகிடும். அதுவே நல்ல பூரி போல் கல்லுலேயே நல்லா கொஞ்சம் உப்பி வரும். ரெண்டு பக்கம் மாறி தேய்ச்சி எடுத்துகிட்டு மேலே லேசாக ஒரு சொட்டு எண்ணெயை தடவிட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ரொட்டிகளையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இது நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் கூடயும் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ்ஷோட கூடயும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாவை பூரியாக எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். மற்ற ரொட்டிங்களையும் சுட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி இதை நான் கார சட்னியோடு எடுத்துக்கிறேன். கார சட்னியோட வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க.
இது ஒரு ரொட்டியை பிச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஜென்டலாக வந்திருக்கு தெரியும். கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் மாவு தன்மை இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. ரைஸ் ரொட்டி ரெடியாக இருக்குது. நன்றி.